வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த செயலிலுமே துடிப்பும் வேகமும் நிறைஞ்சவங்களாக தாங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யாரையுமே அவ்வளோ எளிதில் நம்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் செய்கிற வகையில் மட்டும் ஏதாவது செஞ்சிட்டாங்களா அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மேசராசிக்காரங்க. மேற்றும் வந்துட்டு இப்படிப்பட்ட குணம் கொண்ட மேசராசிக்காரங்க கிட்ட ஒரு பலவீனம் இருக்குங்க. அந்த பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னால் கோபம் தாங்க. அதிகமாக கோபப்பட்டு தாங்க நீங்கள் ரொம்பவும் துன்பத்துக்கு ஆளாக இருப்பீங்க. மேலும் பல கஷ்டங்களுமே உங்களுக்கு வந்திருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் சொல்கிறது மேக்ஸிமம் எல்லாமே சரியாக தாங்க இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு ஒரு விதத்தில் கோபம் அடைஞ்சிடுவீங்க. அந்த கோபம் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடியதாக கூட இது வரைக்குமே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் எப்போவுமே கோபம் கொள்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க தவறை உணர்ந்துட்டாங்களா வச்சுக்கோங்களேன். நம்மளோட சின்ன வயசு தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்களா கண்டிப்பாக கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இயல்பாகவே மேசம் ராசிக்காரங்கிட்ட இருக்குங்க. இந்த பண்பெல்லாம் யாருக்குமே அவ்வளோ எளிதில் வந்துடாதுங்க. அப்பேற்பட்ட குணமே மேசராசிக்காரங்கிட்ட இருக்குங்க. ஆனால் அந்த கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய எதிரியாகவே மாறிடும்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயல்பு. அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா யார் வந்து சொன்னாலும் அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்கங்க. அதன் விளைவுகளை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்குங்க. இந்த கோபப்படுறதுனால மட்டும்தான் பல பிரச்சனைகளுக்குமே நீங்கள் நேரிட்டு இருக்கலாம். மேலும் இந்த கோபத்தால் நீங்கள் நிறைய மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை கூட உண்டாகியிருக்குங்க உங்களுக்கு. மேச ராசியில் இருக்கவங்களுக்கு இன்னொரு முக்கியமான குணாம்சம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே தேனியை போல் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஒரு மணி நேரம் கூட, ஒரு அரை மணி நேரம் கூட இவங்க வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லலாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க சொன்னால் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்பவும் அவங்க கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்காரங்களுக்கு அவங்கள ஒரு மணி நேரம் நீங்கள் சும்மா உட்காந்துட்டுருங்க அப்படின்னு சொன்னாவே போதுங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அதெல்லாம் அவங்களால முடியவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாக அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அதனால தான் இவங்கக்கிட்ட வந்துட்டு பொதுநல சிந்தனை அப்படின்னு பார்த்தா சற்று தூக்கலாகவே இருக்குங்க. இவங்க வந்துட்டு நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவங்க தாங்க மேசராசிக்காரங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களது நண்பர்கள் யாராவது மேசராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒத்து போனால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த மேன்மையான குணம் எல்லாமே மேசம் ராசிக்கு நிறைந்து இருக்குங்க. மேசம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானுங்க. நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த சிவப்பு நிறம் சம்மந்தப்பட்ட தொழில், நீங்கள் அதிகமாக உபயோகிக்க பொருட்கள் எல்லாமே சிவப்பு நிறமாக வச்சுருந்தீங்களே வச்சுக்கோங்களேன், உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளில் இருந்து எல்லாமே விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமானுங்க. முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க, உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே உடைத்தெறிந்துடுவாருங்க. ஏன்னா நீங்கள் முருகனை மனமுருங்கி வேண்டிக்கிட்டு வரும்போது உங்களது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். உங்களது வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ்க முருகன் உண்மையிலேயே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயும் முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் மேஷராசியில் உள்ளவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். மேலும் முருகனின் பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் நண்பர்களே. இப்போ வந்துட்டு மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களது ராசியில் சந்திரனும் செவ்வாயும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா குருவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிலையும், அயன சைன யோகஸ்தானத்தில் ராகு என இந்த மாதிரி மாறி உங்களுக்கு இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு வந்துட்டு சுக்கிரன் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுவாருங்க. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு செவ்வாய் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறும்போது சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுவாருங்க. இதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க.
மேசராசிக்காரங்க பொதுவாக இடுக்கண் வருங்கால் நகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப எத்தனை துன்பம் வந்தாலும் சரிங்க, அதனை மனதிலேயே மறைச்சி வச்சுட்டு அவங்க எப்போவுமே வெளியில் மகிழ்ச்சியை மட்டும்தாங்க காட்டுவாங்க. இந்த குணம் எல்லாமே இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. பெரும்பாலான மேசராசிக்காரங்க இப்படிப்பட்டவங்களாக தாங்க இருப்பாங்க. மேலும் வந்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் பல வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும்னே சொல்லலாங்க. மேலும் வந்துட்டு தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும் மாதமும் இந்த மாதம் தாங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் மாதமாக கூட இந்த மாதம் திகழலாங்க. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வீண் பழி உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரிங்க, ரொம்பவே கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுற ஒரு விஷயந்தாங்க. தொழில் வளர்ச்சி, குடும்பம் சாணம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாகலாங்க. கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கொடுத்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதன் மூலம் உங்களுக்கு நன்மையை தருங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறதன் மூலம் பல பிரச்சனைகள் வரும். அதனால தாங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக இந்த மாதம் நடந்து செல்வது ரொம்பவும் அவசியங்க. ஏன்னா பிரச்சனைகள் எழக்கூடும் குடும்பஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால தாங்க. மேலும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க. உங்களது பிள்ளைகளின் கல்வியில் நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் போகிறாங்களா வராங்களா, அவங்களோட நண்பர்கள் யார் என்ன, அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களது பிள்ளைகள் வகையில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. மேலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, கொஞ்சம் கெட்ட கனவுகள் எல்லாம் வரக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் வந்துட்டு பயம் கொள்ள தேவையில்ல. இருந்தாலும் அந்த மாதிரி கனவு வரும்போதெல்லாம் நமக்கு காலையிலேயே ஒரு வாரம் டிப்ரெஷன் ஆகிடும் இல்லையா? அது இந்த பலனே உங்களுக்கு அப்படி தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் தைரியமாகவும் நீங்கள் இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி மனம் கலங்காமல் தைரியமாக இருங்க. அப்புறம் வந்துட்டு மனதில் நிலையான எண்ணம் உங்களுக்கு இருக்காதுங்க. கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். மேலும் எதிர்பார்த்த உதவிகள் வந்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க. உங்களுக்கு சாதகம் பாதகம் என மாறி மாறி தாங்க பலன்களே அமைஞ்சிருக்கு. ஒரு சில வகையத்தில் ஏற்றம் இருந்தாலும் ஒரு சில வகையத்தில் இறுக்கம் அப்படிங்கிறது தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மனசை வந்துட்டு ஒரு நிலைப்படுத்தி கொஞ்சம் இந்த ஆன்மீகம், தியானம் இதெல்லாம் கொஞ்சம் மனசை செலுத்தி நீங்களே வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடுதல் பணியின் மூலம் சற்று கடினமாக இருக்குங்க. ஆனாலும் அந்த வேலை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதன் மூலம் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதம்னே சொல்லலைங்க. உங்களுக்கும் கூட பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் அனைத்துமே உண்டாகுங்க. ஆனாலும் நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் எச்சரிக்கையாக பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மன துணிவு அதிகரித்து காணப்படும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது மனம் திருப்திப்படும்படியே அமையுங்க. காரியங்கள் வெற்றி அடையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க. ஆனால் பதவியும் சற்று பிரச்சனை வருங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடியும் சற்று யோசித்து பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்கள்லாம் வந்துட்டு கல்விக்காக செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க. கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு ஆழ் மனதில் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் நல்லபடியாக அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்கெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையுங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லோரையுமே வசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. அனுகூலம் அதிகரிக்குங்க. முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களின் உதவியும் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படுங்க. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் எதிரிகள் உங்களுக்கு தோன்றும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின
தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.